சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் 9 போலீசாருக்கு மரண தண்டனை விதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் எனும் வியாபாரி, இவரது மகன் பென்னீஸ் இவர்கள் சாத்தான்குளம் பஜாரில் செல்போன் கடை வைத்திருந்தனர். கடந்த 19/6/2020 அதிமுக ஆட்சியின் கொரோனா ஊரடங்கு காலத்தில் இரவில் நீண்ட நேரம் கடையை திறந்ததாக சாத்தான்குளம் போலீசார் தந்தை மகன் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அங்கு போலீசார் தாக்கியதில் 20 இருந்தனர். இது தொடர்பாக சிபிஐ கொலை வழக்கு பதிவு செய்து சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ், சிறப்பு எஸ்ஐ பால்துரை, போலீஸ்காரர்கள் முருகன், முத்துராஜ், சாமத்துரை, செல்லத்துறை, தாமஸ் பிரின்சிஸ், வெயிலுமுத்து ஆகிய 10 பேரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். இதில் பால்துறை கொரோனாவால் உயிரிழந்தார். இந்த வழக்கில் எஞ்சிய 9 பேர் மீதான விசாரணை மதுரை 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்தது. 2ஆம் தேதி விசாரணையில் சிபிஐ தரப்பில் ஆஜரான வக்கீல், குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும். அரிதினும் அரிதான காவல் நிலைய கொடூர வழக்குகளில் தூக்கு தண்டனை வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்று கூறியுள்ளார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தண்டனை விவரத்தை இன்று தெரிவிப்பதாக ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி முத்துக்குமரன் மாலை 5:30 மணியளவில் தண்டனை விவரத்தை தெரிவிப்பதாக ஒத்திவைத்தார். அதன் அடிப்படையில் காவல் நிலைய மரணங்கள் சமுதாயத்தின் மிகவும் கொடியது என சாத்தான்குளம் வழக்கில் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வாசித்தார். காவல் நிலையத்தில் வைத்து இருவரும் காவல் சித்திரவதை செய்யப்பட்டு சாகடிக்கப்பட்டுள்ளனர். இருவரும் நிராயுதபாணியாக இருந்தபோதும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியுள்ளனர். இருவரும் வியாபாரிகள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்கள் மீது எந்த குற்ற வழக்குகளும் இல்லை என்றே தெரிகிறது. குற்றவாளிகளை சார்ந்து குடும்பம் உள்ளது என்பதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்பதை ஏற்க இயலாது. தண்டனையின் குற்றத்தை தன்மையை பொறுத்தே தீர்ப்பளிக்க முடியும் என்று கூறியுள்ளனர். குற்றவாளிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதால் கடுமையான குற்றமாகவே கருத வேண்டும். பொதுமக்கள் பணத்தில் அரசு ஊதியம் பெறுபவர்கள் பொருளாதார அழுத்தத்தையோ மன அழுத்தத்தையோ காரணமாக கூற இயலாது. சட்டத்தை காக்க வேண்டியவர்களே குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளார்கள். வேலையே பயிரை மேய்வது போல அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். தந்தை மகன் இருவர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது என நிரூபணமாகியுள்ளது. எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும். சட்டத்திட்டங்களை காற்றில் பறக்கவிட்டு காவல்துறையினர் செயல்பட்டுள்ளனர். இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டும். ஒரே நேரத்தில் தந்தை மகன் என இருவரும் குடும்பத்தில் ஆணிவேர் பிடுங்கப்பட்டிருக்கிறது. சாதாரண நபர்கள் குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு சாதாரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே அதில் குற்ற செயல்களை செய்துள்ளனர். காவல் நிலையங்களில் ஏற்படும் மரணங்களின் நேரடி சாட்சிகள் அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த வழக்கில் நேரடி சாட்சியும் உள்ளது. குற்றவாளிகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் கடுமையான தண்டனை வழங்கினால் இதுபோன்ற குற்றங்களை நடைபெறுவதை தடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேருக்கும் மரண தண்டனை விதிப்பதை சேர்ந்தது. இதுபோன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் செயல்படும் போலீசாருக்கு அச்சம் ஏற்படாது என நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். மேலும் இந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனையுடன் 15 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.